ஆண்டின் பொதுக்காலம் 32வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 17, அருள்வாக்குகள் 26 37 வரை. இயேசு இன்றைய நற்செய்தியில் உலக முடிவை பற்றி பேசுகிறார். இவை எங்கே நிகழும் என்று கேட்டபோது வசனம் 37, பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் வந்து கூடும் என்றார். பிணம் உயிரற்றது, புழுக்கள் நிறைந்தது, நாற்றம் எடுப்பது. எனவே பிணம் என்றால் பாவம், நம்முடைய பாவ வாழ்வு. பாவம் உள்ள இடத்தில் கடவுள் இருக்க முடியாது. கழுகுகள் மட்டுமே பிணத்தை சுற்றி திரியும். சாத்தானே கழுகு போல வட்டமிட்டு கொண்டிருப்பான். பாவத்தின் விளைவு மரணமும் வீழ்ச்சியும் அழிவும் என்பதை உணர்த்த இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 மேற்கோள்களை தருகிறார். 1 நோவா, 2 லோத்து காலத்தில் வாழ்ந்தது. வசனம் 27, உண்பதும் குடிப்பதும் பெண் கொள்வதும் கொடுப்பதும். வசனம் 28, வாங்குவதும் விற்பதும் நடுவதும் கட்டி எழுப்புவதும் வாழ்க்கையில் அன்றாடம் செய்யப்படும் செயல்பாடுகள். நோவாவின் காலத்தில் வெள்ளப்பெருக்கும், லோத்துவின் காலத்தில் தீயும் கந்தகமும் வந்து சோதோமை அழித்தது போல நம்முடைய அன்றாட செயல்களும் திடீரென்று முடிவுக்கு வரும். உலக முடிவு திடீரென்று இருக்கும். எனவே நாம் செய்கின்ற அன்றாட செயல்கள் முக்கியம் அல்ல என்று இயேசு சொல்ல வரவில்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த அன்றாட செயல்கள் தேவைதான். ஆனால் அந்த செயல்கள் இறுதி முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் அல்ல. அவைகள் அனைத்தும் மறையக்கூடியது, அதுவும் திடீரென்று நிறுத்தப்படக்கூடியது. அப்படியானால் எது அதிமுக்கியமானது? அதிமுக்கியமான செயலின் அளவுகோல் எது என்றால் ஆன்மீக அருள்வாழ்வில் இயேசுவோடு நமக்குள்ள நெருக்கமே ஆகும். இறை இயேசுவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து கொண்டிருப்போர் மீட்கப்படுவர். நாம் சந்திக்கும் மனிதர்களில் இயேசுவை கண்டு பணிவிடை செய்வோர் மீட்கப்படுவர். உலக முடிவில் நமது செயல்கள் அனைத்தும் நிலைவாழ்வின் கண்ணோட்டத்தில் இறுதி செய்யப்படும். உலக முடிவு வருவதற்கு முன்னால் நாம் எச்சரிக்கையாக, முன்மதியுடன் நிலைவாழ்வின் கண்ணோட்டத்தில் நம் செயல்களை சுய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இறுதி நாளில் மாட்சியோடு வர இருக்கின்ற மானிட மகன் இன்று உயிர்த்த ஆண்டவராக நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வின் நிகழ்வுகளில் வந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த உயிர்த்த இயேசுவை கவனிக்கவோ அல்லது கவனம் செலுத்தவோ தவறவிடுகின்ற அளவிற்கு நம்முடைய அன்றாட செயல்களில் நாம் மூழ்கிவிடாமல் இருப்போம். இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் பாடம் என்ன? நம் அன்றாட வாழ்க்கையில் நிலைவாழ்வின் கூறுகளான ஜெப வாழ்வு, நேர்மையான வாழ்வு, அடுத்தவர்களுக்கு நலம் பயக்கும் செயல்களில் ஈடுபடும் புனிதத்தை நோக்கிய வாழ்வை வாழ்வதன் வழியாக உலக முடிவுக்கு நாம் நம்மை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். நமது கடந்த கால பழைய பாவ வாழ்க்கைக்கு பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். பிணம் எங்கிருக்கிறதோ அங்கே கழுகுகள் இருக்கும். எனவே பழைய முடைநாற்றம் எடுக்கும் நம்முடைய வாழ்வை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவேண்டல், தவச் செயல்கள், தர்மச் செயல்களில் ஈடுபட்டு உலக முடிவில் நீதிபதியாக சந்திக்க இருக்கின்ற நம் இயேசு மீட்பருக்காக தயார் செய்ய வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். ஆமேன்.